عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا قوا أنفسكم وأهليكم نارا وقودها الناس والحجارة. وقال النبينا صلى الله عليه وسلم أيما امرأة صلت خمسا وصامت شهرها وأطاعت بعضها وأحسنت فرجها فلتدخل بأي ذنب شاء. வணங்குவதற்கு தலையையும் வாழ்த்துவதற்கு நாவையும் சிந்திக்க அறிவையும் செயல்பட உறுப்பையும் தந்த எல்லாம் வல்ல அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து இவ்வையகத்திற்கு வழிகாட்ட வந்த இறுதி தூதர் நமது நாயகம் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலாத்தினை சாற்றி அன்னார்தம் வழியை பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள், தாபீன்கள், தபோ தாபீன்கள், சங்கைக்குரிய இமாம்கள், இறைநேச செல்வர்கள், இறை அருள் பெற்ற நல்லடியார்கள், இங்கே குழுமி இருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், சகோதரிகள், சகோதரர்கள் யாவரின் மீதும் சலாமினை கூறி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். அன்பிற்கினிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஜமியத் அஹ்லுல் குர்ஆன் வல் ஹதீஸ் குளைச்சல் கிளையின் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற இந்த நிகழ்ச்சியில தலைமை பொறுப்பேற்று நடாத்தி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய சகோதரர் நூர் முகமது அவர்கள், அதனை தொடர்ந்து வரவேற்புரை நிகழ்த்திய சகோதரர், அதனை தொடர்ந்து முன்னிலை வகித்த சவுண்டு சரியில்லைன்னு சொல்லுங்க. இத்தனை பெட்டியும் வச்சிருக்கான்னு சவுண்டு சரியில்லை. எனக்கு முன்பு பேசிய அருமை சகோதரர் ஆமி பிரதோஷ் அவர்கள், பேச இருக்கின்ற சகோதரர் கோ ஐயப் அவர்கள், நாங்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற புறையோடி போயிருக்கின்ற மூட பழக்க வழக்கங்களை ஒழிக்க வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். வெகு விரைவில் நடைபெற இருக்கின்ற கோவை மாநகரத்தினுடைய மாநாடான படைப்பினங்களை விட்டு படைத்தவனை நோக்கி என்கின்ற அந்த மாநாட்டினுடைய அறிமுக கூட்டமாகவே இந்த கூட்டத்தை சொல்லி இதில்
எனக்கு இஸ்லாமிய பெண்கள் அன்றும் இன்றும் என்ற தலைப்பில் பேசுமாறு பணித்திருக்கிறார்கள். அன்பிற்கினியவர்களே, இஸ்லாமிய சமுதாயம் பெண்களை ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் வைத்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவத்தை பெறுவதற்கு முன்பு மக்கமா நகரிலே பெண்கள் எல்லாம் சீரழிக்கப்பட்டு சின்னாபின்னமாக்கப்பட்டு பெண்கள் என்றாலே ஒரு போகப் பொருள் என்பதாகவே நினைத்துக் கொண்டிருந்தார்கள். இன்னும் சொல்ல போனால் பெண் குழந்தை பிறந்தால் உயிரோடு புதைக்கின்ற அளவிற்கு கடூரமான ஒரு தோற்றமுடையவர்களாகவே அவர்கள் மாறிவிட்டார்கள். பிறந்த குழந்தையை உடனடியாக கொண்டு போய் ஏதோ வீட்டில் வினை ஏற்படுத்துகின்ற, தீங்கு ஏற்படுத்துகின்ற ஏதோ தேள், பல்லி, எலி, பெருச்சாளி அவைகளை தூக்கி கொண்டு போய் குழிவெட்டி உள்ளே புதைப்பதை போன்று குழந்தையை கொண்டு போய் புதைத்தார்கள். சர்வசாதாரணமா இந்த குழந்தையை பெற்றெடுப்பதற்கு தன்னுடைய மனைவி 10 மாத காலம் எவ்வளவு தூரத்திற்கு கஷ்டப்பட்டிருப்பாள். அவளை சுமந்து பெற்றெடுப்பதற்காக அவள் பட்ட துயரங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் ஒரு கணம் கூட சிந்திக்காமல் பெண் குழந்தையா என்கின்ற மாத்திரத்திலேயே உடனடியாக கொண்டு போய் ஆகாதது ஒன்று வீட்டுக்குள் வந்து விட்டதை போன்று பெண் என்பவளை ஆமையாக நினைத்து உடனடியாக அது ஆகாது, வீட்டிற்கு விளங்காது என்று சொல்லி உடனே கொண்டு போய் புதைக்கின்ற கயவர்களாக, தீயவர்களாக அன்றைக்கு இருந்தார்கள். அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் நபியாக அனுப்பப்பட்டதற்கு பின்பு பெண் விடுதலை, பெண்களுக்கென்று ஒரு தனி மகத்துவம், பெண்களுக்கென்று ஒரு தனி அந்தஸ்து, விதவையினுடைய மறுமணம், இப்படி பல்வேறு வகைகளிலே இந்த சமுதாயத்திலே பெண்களுக்கு ஒரு உயர்ந்த அந்தஸ்தை அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மாற்றி அமைத்து தந்தார்கள். அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த அந்த பெண்கள் இன்றைக்கு இருக்கிற பெண்கள், இன்றைக்கு புர்கா அணிந்து கண்ணியமான நிலையிலே அமர்வதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் அன்றைக்கு இருந்த சஹாபி பெண்மணிகள் அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மத்தியிலே எவ்வாறு நடந்து கொண்டார்கள், அவர்கள் அவர்களுடைய உபதேசங்களை எவ்வாறு செவிமடுத்து செயல்படுத்த துடித்தார்கள், இன்றைக்கு இருக்கின்ற சமுதாய பெண்கள் எவ்வாறு உபதேசத்தை செவிமடுக்கிறார்கள், செயல்படுத்த துடிக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வதுதான் இந்த தலைப்பில் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு அன்றைக்கு இஸ்லாம் வளர்வதற்கு பெண்கள் உறுதுணையாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்துக்கு புறப்பட்டு செல்கிறார்கள் சொன்னால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் போர்க்களத்திற்கு புறப்படுவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு, மதீனாவிற்கு வெளியே இருக்கிறார்கள் சொன்னால் இவர்களும் வெளியே இருக்கதைத்தான் விரும்புவார்கள். மக்கா ஃபத்ஹ் மக்காவுடைய யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செல்கிற போது உம்மு சுலைம் அவர்களும் சென்றார்கள். அப்போது அவர்கள் கருவுற்று இருந்தார்கள், கர்ப்பமாக இருந்தார்கள். கர்ப்பமாக இருக்கின்றவர்கள் பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியிலே, இன்றைக்கு இருக்கிற ஏசி கார் கிடையாது, வாகன வசதி கிடையாது, அன்றைக்கு போகின்ற அந்த ஒட்டகம், குதிரை போன்றவற்றில் பயணம் செய்து மக்கா வெற்றி கொள்ளப்பட்டு திரும்பி மீண்டும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுனைன நோக்கி செல்கிற போது அவர்களோடு சென்றார்கள். சென்று அந்த யுத்தம் முடிந்து திரும்புகின்ற போது உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மதீனாவிற்கு நுழைகின்ற எல்லையிலேயே பிரசவ வலி வந்து விடுகிறார். ஊருக்குள் நுழைய வேண்டும், ஆனால் நுழைய விடாமல் தடுக்கிறது இந்த பிரசவ வலி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்திலேயே மதீனாவின் எல்கையிலேயே தங்கி விடலாம் என்று ஆலோசனை செய்கிற போது உம்மு சுலைம் அவர்கள் சொன்னார்கள், கணவரை அழைத்து சொன்னார்கள், இல்லை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளே சென்று விடுவோம், இந்த வழி எனக்கு ஒரு பெரிய பொருட்டே அல்ல. என்னது,
ஒரு பெரும் பொருட்டே அல்ல, இதை நான் பொருட்படுத்தவே மாட்டேன், உடனடியாக உள்ளே சென்று விட வேண்டும் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறார்கள். இறைவா, அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு நுழைந்தால் நானும் அங்கே உள்ள நுழைய வேண்டும், அவர்கள் வெளியிலே இருப்பார்களே ஆனால் நானும் வெளியிலே இருக்க வேண்டும், எனக்கு இந்த வழியை இலகுவாக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து உம்மு சுலைம் அவர்கள் அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஏற்றினவோ அந்த வழியையும் பொருட்படுத்தாது செல்லுங்கள், பயணத்தை தொடருங்கள் என்று சொல்லி துணை புரிந்தார்கள் உம்மு சுலைம் அவர்கள். உம்மு சுலைம் அவர்களுடைய வரலாற்றை புரட்டி பார்த்தால் இஸ்லாத்திற்காக தன்னை எவ்வளவு தூரத்திற்கு அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை பார்க்க முடியும். உம்மு சுலைமுடைய கணவர் அபூ தல்ஹா. அபூ தல்ஹா இஸ்லாத்திற்கு வெளியே இருக்கிறார், இஸ்லாத்தில் இல்ல முதல்ல. உம்மு சுலைமுடைய கணவர், முதல் கணவர் மாலிக், அனஸ் இப்னு மாலிக் என்று ஒரு ஹதீஸ், பல ஹதீஸ்கள், அநேக ஹதீஸ்களை அறிவித்திருக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் 10 ஆண்டு காலம் பணியாளராக பணியாற்றி இருக்கிறார்கள். மாலிக் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவராக இருந்தார், உம்மு சுலைம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தார்கள். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உம்மு சுலைம் அவர்கள் அந்த ஏகத்துவ கொள்கையை பின்பற்றுகின்ற அந்த காலகட்டத்தில் மாலிக் அவருடைய கணவர் வெறுத்தார். கணவர் வெறுப்பிற்கு ஆளாகி ஒதுங்கியதற்கு பின்பு தனிமையிலே தன் குழந்தையோடு வாழ்க்கை நடத்தினார்கள் உம்மு சுலைம் அவர்கள். அப்படி நடத்தி கொண்டிருந்த உம்மு சுலைம் அவர்கள் கொஞ்ச காலத்திற்கு பின்பு மாலிக் இறந்து விட்டார் என்ற தகவல் கிடைத்தவுடனேயே அவர் கணவர் இல்லாத பெண்ணாக கைம்பெண்ணாக இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்து அபூ தல்ஹா உம்மு சுலைமை திருமணம் முடிப்பதற்கு ஆசைப்படுகிறார். மதீனாவில் இருக்கின்ற கன்னிப்பெண்கள் எல்லாம் மதீனாவில் இருக்கின்ற கன்னிப்பெண்கள் எல்லாம் அபூ தல்ஹாவை பற்றி அதிகமாக விமர்சித்து பேசுவார்களாம். அவ்வளவு அழகானவர், செல்வ செழிப்பும் உள்ளவர். எனவே அபூ தல்ஹாவை கணவனாக அடைய வேண்டும் என்று யாராவது அதாவது அவர் விரும்பினார், அபூ தல்ஹா ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க வேண்டும் என்று விரும்பினால் அந்த பெண் எவருமே மறுப்பு சொல்ல மாட்டார், உடனடியாக முடித்துக் கொள்வதற்கு ஆசைப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு ஆணழகர். உம்மு சுலைமை அபூ தல்ஹா விரும்புகிறார். உம்மு சுலைம் அவர்களிடத்தில் வந்து அபூ தல்ஹா சொல்ல, உங்களை நான் திருமணம் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு. முடியாது, உங்களை நான் திருமணம் செய்ய முடியாது. ஏனென்றால் ஒரு ஹபஷி செய்கின்ற மரத்தில் செய்த ஒரு சிற்பத்தை வணங்கக்கூடியவராக இருக்கிறீர்கள். பூமியிலிருந்து முளைத்து வந்த மரத்தில் செதுக்கப்பட்ட அது ஒரு ஹபஷி செதுக்கிய ஒரு சிற்பத்தை வணங்கக்கூடியவராக நீர் இருக்கிறேன். எனவே திருமணம் முடிக்கதான் நீங்கள் களிமா சொன்னதை நான் மகனாக ஏற்றுக்கொள்கிறேன் சொல்லி உம்மு சுலைம் அவர்கள் அபூ தல்ஹாவை திருமணம் முடித்த வரலாறு இஸ்லாத்திற்கு சொந்தமானது. இன்னைக்கு நாம திருமணம் முடிக்கணும்னா எனது கணவர் மார்க்கப்பட்டுள்ளவரா என்று யாராவது கேட்போமா? இந்த சமுதாய பெண்கள் கேட்பது உண்டா? இல்லவே இல்லை. தாடி வச்சிருக்கானாலே முதல்ல வேண்டான்னு சொல்லிடுவாங்க. இப்பமே வயசுல தாடியா வச்சிருக்கான் வேண்டாம், கிழமை மாதிரி இருப்பேன் பாக்குறதுக்கு. நல்லா ஒரு நாளைக்கு 2 தடவை ஷேவிங் பண்ண ஒரு மாப்பிள்ளை வேணும். அவரு நானும் பைக்ல போகும்போது பார்த்து என்ன செய்யணும், கணவன் மனைவின்னு சொல்லணும். வாப்பா மவன் சொல்லிடக்கூடாது, தாடி இருந்தா அப்படி சொல்லிடுவாங்களாம். வாப்பா மவன் சொல்லிடக்கூடாது, அதனால தாடி இல்லாத ஆளா பாரு அப்படின்னு. அப்படிதானே இருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாடியை ஆணுக்கு, இஸ்லாம் தாடியை எவ்வளவு தூரத்திற்கு வலியுறுத்துகிறேன்னு சொன்னால், தாடியை எடுப்பது ஹராம், ஹராமை செஞ்சாலும் பரவாயில்லை நீ கணவனாவா என்கின்ற நிலைதான் இன்றைக்கு இருக்கிறார். ஆனால் அன்றைக்கு உம்மு சுலைம் அவர்கள் எனக்கு நீ கணவனாக வர வேண்டும் என்று சொன்னால் ஏகத்துவத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை டிமாண்டாக வைத்தார்கள். கேட்க முடியாது, சொல்லாது. தொழுகையாளியான கணவராக இருந்தால் அவன் பள்ளியாசலுக்கே போயிருந்தா என் பிள்ளைய காப்பாற்ற மாட்டான் அப்படின்னு மாமனார் சொல்லுவார். மாப்பிள்ள மருமகனே நீங்க அல்லாஹ்வை நம்புறது போதும், இருக்கட்டும், கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வைங்க. ஒரு பிள்ளை விட்டியை பெற்று அதை ரெடியாகி அதுக்கு ஒரு வீட்டு வாசலை பார்த்து அதை கல்யாணம் முடிச்சு கொடுத்து பேரம் பேத்து எடுத்த உடனே பள்ளியாசலுக்கு போங்க அப்படி இருக்கும். மனைவியும் அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில்
இன்றைக்கு இஸ்லாமிய சமயம் முதலில் சொன்னேன், அன்றைக்கு இஸ்லாம் வளர்ந்தூங்குவதற்கு உம்மு சுலைமை போன்று பல்வேறு நபி தோழர்கள் உதவி செய்தார்கள். இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயம் சீர்கட்டு சீரழிந்து சின்னாபின்னமாவதற்கு இந்த இஸ்லாமிய சமுதாய தாய்மார்கள் உறுதுணையாக இருக்கிறார் என்பதை மறுப்பதற்கு இல்லை. எனக்கு முந்தைய பேசிய சகோதரர் சொன்னாரே, வரதட்சணை என்பதற்கு காரணம் யார்? ஆண்களா? இல்லவே இல்லை, இந்த பெண்கள் தான் காரணம். யார் காரணம்? ஆம்பளை பிள்ளை பத்துட்டா அந்த பொம்பளையுடைய முகத்துல இருக்கிற மலர்ச்சியை பார்க்கணுமே. அல்லாஹ் அக்பர், 1000 வாட்ஸ் பல்ப் எரிஞ்ச மாதிரி இருக்கும், சந்தோஷமா இருக்கும். ஏன்? ஆம்பளை பிள்ளையை பத்துட்டாங்க. ஜான் பிள்ளை என்று சொன்னால் ஆண் பிள்ளை என்று சொல்வார்களே, அப்படி பிள்ளைகளை நான் பத்து வச்சிருக்கேன், அதனால ஆம்பளை பிள்ளையை பத்திருக்கேன். பொம்பளை பிள்ளையை பத்துட்டா அன்றைக்கு மக்கத்து குறைசிகள் எவ்வாறு ரொம்ப சோர்வாக முகம் கருத்தவர்களாக காட்சி தருவார்களோ அப்படியே இருக்கும். ஆம்பளை பிள்ளை பத்துட்டா அங்கிருந்த போன் கால் பறக்கும். ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன், ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன், ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன், வரிசைக்கு ஆம்பளை பிள்ளை பத்திருக்கேன். பொம்பளை பிள்ளை பத்திருந்தா சத்தம் கூப்பிட்டு கேட்கணும், ஏமா எனக்கு குழந்தை பிறந்துருச்சா இல்லையா? ஆமா பிறந்துருச்சுங்க. எப்ப? 1 வாரம் ஆச்சு. ஏன் சொல்லவே இல்லை? ஆமா தானே, பொம்பளை பிள்ளை பத்தி போட்டிருக்கிறாரு, என்ன செய்ய? மாமியார் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? பொம்பளை பிள்ளை பத்திருக்கா, வந்து என் வீட்டுக்குள்ள முதல்ல நுழைஞ்சு பொம்பளை பிள்ளையை பத்தி தொலைஞ்சிட்டா. இதுக்கு நீ என் மகன் சேகரித்து, அதாவது பாடுபட்டு சேகரித்து வீடு கட்டுறதுக்குள்ள பெரும்பாடா போகும் என்று சொல்லி மருமகள் குழந்தை பெண் குழந்தை பெற்றிருந்தால் மாமியாரும் அந்த மாமனாரும் வருத்தப்படுவதை பார்க்கிறோம். அதுக்கு காரணம் யாரு? பெண்கள் தான். நீங்க தான் வரதட்சணை என்கின்ற அந்த கோர பிடியை ஒரு பெண்ணை பெற்றிருப்பவரிடத்தில் போய் பிழிந்து எடுக்கின்ற அந்த செயலை ஆரம்பித்து வைப்பவர்கள், அதை துணை நிற்பவர்கள் என்பதை விட அதை தொடங்கி வைப்பவர்கள் நீங்கள். இன்றைக்கு இருக்கிற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த பெண்கள் தான் என்பதில் மாற்று கருத்து கொள்ள முடியாது. சீர்கட்டு போயிருக்கிறதா? சீரழிந்து இருக்கிறதா? இதனால வரதட்சணை என்கின்ற கோரை பிடியில தாக்கப்படுகின்ற இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்த கன்னி பெண்கள் அந்நியரோடு ஓடி போகின்ற துர்பாக்கியமான நிலை. காரணம் யார்? நீங்கள் தானே. நாம் தானே நமது மகனுக்கு கேட்க வேண்டும் என்று நினைக்கிறோம். இன்றைக்கும் நீங்கள் எடுத்து பாருங்கள், யார் வரதட்சணை கேட்டு அந்த வரதட்சணை மூலமாக திருமணம் முடித்து ஜேஜா என்று இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்களோ, படோடாவுமான முறையில் திருமணம் முடித்தார்களோ, அந்த திருமணம் அநேக திருமணங்கள் முறிவிலே முடிந்து விடுகிறார். நல்லா இருக்கா? இருக்காது. போய் அங்க நின்றுகிட்ட அல்சாட்டியம் பண்ண ஆரம்பிச்சு விடுவார்கள் என்பதை விட அதிகாரம் பண்ணுவார்கள். என் வீட்டிற்கு வாங்கி வரப்பட்டிருக்கிற நாய் என்பதை விட கேவலமாக கணவனை நடத்துவார்கள். 7 மணிக்கு தான் எந்திரிச்சு டீ போடுவார். நீ சொல்ல முடியாது 6 மணிக்கே எந்திரிச்சு சுபு தொழுவேன் அப்படின்ட்டு. ஏய் பேசாம இரு, எனக்கு ஒரு தாலி வேணும்னு உன்னை கல்யாணம் வச்சிருக்க, அவ்வளவுதான். எங்க அப்ப பணத்தை பணம்னு பாராம, நகையை நகைன்னு பாராம, வீடையும் கட்டி வயிறு வாசல் கொடுத்து நகை கொடுத்து பணம் கொடுத்து உனக்கு பைக்கையும் கொடுத்து கல்யாணம் முடிச்சு வச்சிருக்கேன். உங்க அப்ப உனக்கு ஒண்ணுமே கொடுக்கல, தெரியுதா? பேசாம இருக்கு. நான் எப்ப எந்திப்பேனோ அப்ப எந்திப்பேன், எப்ப டீ போடுவேனோ அப்ப டீ போடுவேன். இருக்கிறதா? மறுக்க முடியுமா? அதனால அவன் அடங்கிய பாம்பாகவே, வீட்டில் அடங்கியவனாகவே ஆட்சி அந்த அம்மையாருடைய ஆட்சியாகவே மாறி விடுவதை பார்க்கிறோம். எதுவும் சொல்ல முடியாது. இன்னும் கொஞ்ச காலத்துல உடனடியாக மாற்றி ஏற்பாடாக ஒன்றை செய்து. என்ன செய்யும் தெரியுமா? இங்க வா, உங்க ஐயா உங்க அம்மா 2 பேரும் இங்க இருக்க கூடாது. அவங்களுக்கு தனி வீடு. மாமனார் மாமியார் குடும்பம் நடத்த முடியாது. நாம டிவி பார்த்தா விட மாட்டேங்குது. அந்த மாதிரி நொய்யின்னு ஒரே டீயை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா, வீட்டை கூட்டு, வாசலை கூட்டு, அதை கூட்டு, இதை கூட்டு. இதுக்கான வந்திருக்கேன், வீட்டு வேலைக்காரியான வந்திருக்கேன். உங்க அம்மா எல்லாத்தையும் தனியா வை, நான் என் இந்த வீட்டில் இருக்கேன். அப்ப நான் கூட்டிக்கிருவேன், அப்ப நான் பெருக்கிருவேன், அப்ப நான் கழுவிக்கிருவேன், அப்ப நான் வாசல என்ன வேணும் செய்யணுமோ செஞ்சுக்கிருவேன். இருக்கக்கூடாது. உறவை பிரிக்கின்ற செயல். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உனக்கு எரணம் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், எரணம் விஸ்தீர்ணமாக வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், பரக்கத் உணவில பரக்கத் வேண்டும் என்று விருப்பம் இருந்தால், உன் ஆயுள் நீடிக்க வேண்டும் என்று ஆசை இருந்தால் உறவுகளோடு சேர்ந்து வாழுங்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நம்ம என்ன செய்வோம்? உறவுகளை பிரிப்பதற்கு துணை போவது என்பது பிரிப்பதற்கு முயற்சி, பிரித்தை விட்டுவோம். யார்தான்? பெண்கள் தான்.
சில இடங்களில் நான் அதை ரொம்ப சந்தோஷமா வரும். இஸ்லாம் தடை செய்கிறது எப்படி சந்தோஷமா வர வைக்கணும்னா, இவர் வரதட்சணை வாங்கி எந்த பெண்ணிடத்தில் அதிகமாக பணம் தருகிறாரோ அந்த பெண்ணை இந்த மாமியா தான் தேர்ந்தெடுத்துச்சு. அதே தேர்ந்தெடுத்து துபாயில இருக்காமவன், லண்டன்ல இருக்காமவன், ரியாத்ல இருக்காமவன், ஜிபைல இருக்காமவன், குவைத்தில் இருக்காமவன், என்னமோ இதுல இருந்தா பெரிய படிப்பு படிச்சுட்ட மாதிரி, என்னமோ படிப்பு படிச்சுட்டு இருக்கிற மாதிரி. அங்க போனா ரோடு விட்டோம், கடையில வேலைக்கு, இங்க லேபர் மாதிரி அங்க லேபர். அங்க பெரிய மந்திரி கிடையாது, கவுன்சிலர் கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது, லேபர். சம்பளம் கொஞ்சம் கூட, அவ்வளவுதான். சம்பளம் கொஞ்சம் கூட. இதை வச்சு அந்த அம்மா ரியாத்ல இருந்தா ஒரு ரேட்டு, குவைத்தில் இருந்தா ஒரு ரேட்டு, தமாம்ல இருந்தா ஒரு ரேட்டு, துபாயில இருந்தா ஒரு ரேட்டு. அந்த நாட்டுக்கு என்ன அதிபரா வந்து நிக்காருங்க இல்ல. இதை வச்சு அந்த அம்மா பேசுனீல, பேசி கல்யாணம் முடிச்சு வந்தீல, 3ஆம் மாசத்துல மாப்பிள்ளை திரும்பி வந்துருவாரு, விசா கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ உட்காந்துருப்பாங்க, அப்ப என்ன செய்வாங்க, உட்காந்துருப்பாங்க, வேலைக்கு போகாம கிடப்பாரு. அப்ப இந்த அம்மா வந்துதான் விசா கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு எல்லாம் செஞ்சு, பணம் கழிச்சு, செலவழிச்சு எல்லாம் செஞ்சிச்சு. பார்த்துருக்குமா? சில இடங்களில் பெண் பேசுகிறவங்க இப்படித்தான் பேசுவார்கள். மாப்பிள்ளை ஆப்பமா தோசையான்னு கேட்பாங்க. பொண்ணு பேசும்போது மாப்பிள்ளை ஆப்பமா தோசையான்பாங்க. ஆப்பமுனா திரும்பி போகாதவரை, திருப்பி போட மாட்டோம்ல ஆப்பத்தை, தோசைனா திரும்பி போறவரை. தோசைக்கு ஒரு ரேட் இருக்குது, ஆப்பத்துக்கு ஒரு ரேட் இருக்கு. தோசைக்கு ஒரு ரேட்டு, ஆப்பத்துக்கு ஒரு ரேட்டு. ஆப்பம் தானப்பா, இதுக்கு போய் என்ன இவ்வளவு கேட்க இல்ல, அதையும் நீங்க ரெடி பண்ணுங்க. மருமகனுக்கு போறதுக்கு பெண்ணை பத்த ரெடி பண்ணணுமா? இப்படி எல்லாம் பண்ணி கொடுத்ததற்கு பின்பு, தயார் செய்ததற்கு பின்பு அந்த பொண்ணு அந்த வீட்டில் இருந்தா என்ன செய்யும்? ராஜா மாதிரி தான் உட்கார்ந்து பார்க்கும். என்ன செய்யும்? அதனாலே தான் அந்த மாமியாரை, அந்த மாமனாரை என்ன செய்யும்? கொஞ்ச நாள் ஆன உடனே அது குணத்தை காட்டிடும். இது ரெண்டும் தனியா பத்தி விடு, கரடு ரெண்டு இங்க இருந்துகிட்டு எனக்கு தொந்தரவு பண்ணுது, வெளியே விரட்டுன்னு. அப்ப இந்த மாதிரி தலையை சொரியும். ஒரு மாசத்துல என்ன மந்திரம் தான் போட்டால் அவ தெரியலையே, உடனே என்னை வெளியே விரட்டி விட்டானே, அவளுக்கு அவன் முந்தானையில போய் விழுந்துட்டானே. அதுதான் கல்யாணமே முடிச்சு கொடுத்துருக்கு. எதுக்குன்னு? அப்ப திருமணம் முடிக்கிற போது பணத்தை பார்த்தால் பணத்தை மட்டும்தான் அடைய முடியும், குணத்தை அடைய முடியாது. அதனாலேதான் நீண்ட நாட்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக மாமனார் மாமியார் இப்படி, அதாவது கூட்டு குடும்பமாக வாழ்க்கை நடத்துவது இல்லாமல் ஆகிவிடுவதை பார்க்கிறோம். இதற்கு காரணம் நான் முதலில் சொன்னேன், இஸ்லாமிய சமுதாயத்தில் இந்த பெண்கள் தான் இதற்கு காரணம். இந்த நிலை மாற வேண்டும் என்று சொன்னால் இதோடு மட்டுமல்ல, இஸ்லாமிய சமுதாயத்தில் அதிக தர்காக்களுக்கு போறது யார் என்று சொன்னாலும் இந்த பெண்கள் தான். ஆம்பளைகளுக்குலாம் தர்கா பள்ளியாசலுக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் பேர். அது தெரியுமா உங்களுக்கு? பள்ளியாசலுக்கு போகணும்னா சாகும் போது பள்ளியாசலுக்கு போகணும், எல்லா நேரமும் பள்ளியாசலுக்குலாம் போய்கிட்டே இருக்கக்கூடாது. அவங்களுக்கு விருப்பமே கிடையாது. சினிமா போகணும். இப்போ கொஞ்சம் அந்த எந்த எல்லா ஆட்சிலையும் டாஸ்மாக் திறந்து விட்டான். டாஸ்மாக் கொஞ்சம் அடிக்கணும், அப்படியே ஜாலியாக கடற்கரைக்கு போகணும். கடற்கரை இருக்கிற ஆட்கள் அல்லது ஏதாவது சத்திரம் ஜாவடியில் உட்காந்து நேரத்தை போக்கணும். அப்படித்தான் இருக்கணும். வர்றது 2 மாதம் பள்ளியாசலுக்கு போய் 2 மாதம் லீவில் வர்றோம், பள்ளியாசலுக்கு போய் தொழுவ மார்க்க பயணக்கள் அதெல்லாம் சாத்தியப்படாது. தண்ணி அடிப்போம், சீட்டு விளையாடுவோம், கஞ்சா அடிப்போம், ஏதாவது செய்வோம், அபிநவ போடுவோம், ஏதாவது டைம் பாஸ் பண்ணிட்டு நைட்டு போய் படுத்துவோம். பள்ளியாசலுக்குலாம் போகணும்னு விருப்பமே கிடையாது. அப்ப பள்ளியாசலுக்கு போகிற அந்த ஆர்வமும் ஆசை அவங்களுக்கு கிடையாது, ஆசை அவங்களுக்கு கிடையாது. அதனால பெண்கள் என்ன செஞ்சாங்க? நம்ம வீட்டுக்காரரு தொழுகவும் போக மாட்டுக்காரு, பள்ளியாசலுக்கு போக மாட்டுக்காரு, சும்மாவுக்கு போக மாட்டுக்காரு, ஒண்ணுக்கும் போக மாட்டுக்காரு. அதனால நம்ம என்ன செய்வோம்? நம்ம வாராது போவோம் பள்ளியாசலுக்கு. எந்த பள்ளியாசலுக்கு போவோம்? பொட்டல் புதருக்கு போவோம், ஆத்தாரதைக்கு போவோம், ஏர்வாடிக்கு போவோம், என்ன செய்வோம்? நாகூருக்கு போவோம். இப்படி ஏதாவது பஸ் பயணம் முடிச்சு வேன் பயணம், கார் பயணத்துல போய் அங்க போய் சொல்லிட்டு வந்துடுவோம், நாங்க அல்லாவை தொழுவுறது இல்லை, என் ஆத்தாங்கிற பாத்திமாவை நாங்க அல்லாவை தொழுவுறது இல்லை, அவனுக்கு நோய் வைக்கிறது இல்லை, நாங்க ஜக்காத்து கொடுக்கறது இல்லை, எதுவுமே செய்யறது இல்லை. எனவே நீங்க என்ன செய்யுங்க? எங்களுக்காக வேண்டி அல்லாட்ட பறந்து பேசி, என் புருஷன் தொழுக மாட்டாரு, என் புருஷன் தண்ணி அடிப்பாரு, என் புருஷன் வட்டி வாங்குவாரு, என் புருஷன் விசாரணை செய்வாரு, எல்லாம் செய்வாரு, நீங்க தான் பார்த்துக்கணும். அங்க போய் நிக்கிறத பாருங்க. ஆம்பளை போறானா அவர் எப்படியா சவுதியிலிருந்து வந்து சகோதரில் பார்ப்போம். நம்ம அதிகம் நாம் பணியாற்றது நாகூர் தான், நாகூருக்காரர் தான் சொல்லுவாங்க. வெளிநாடுகளில் இருந்து சத்தியத்தை தெரிஞ்சுட்டு நிறைய பேர் வந்திருப்பாங்க.
வந்தது பின்னாடி நம்மளை கூப்பிட்டு வந்த உடனே அவர் தௌஹீதுல ரொம்ப தீவிரமாயிருவாரு. சவுதியிலேருந்து வந்திருக்காரு, தீவிரமாயிருவாரு. உடனே ஒரு கூட்டம், அவருக்கு தலைவராக இருப்பார், நன்றி செலுத்துவார், வரவேற்பு நடத்துவார், மேடைக்கு ரெடி பண்ணுவார், எல்லாம் செய்வார். 2 வாரம் சென்று பார்த்தா அவர் தர்கா வாசல் வந்து நின்றுட்டு இருப்பாரு. என்னங்க ஒன்றும் இல்லை, வந்திருக்க 2 மாதம், தர்காவுக்கு போகணும்னா வந்துட்டேன் அப்படின்னு பாரு. அவ போகணும்னா நீ ஏன் விட்டீரு, ஏன் கூப்பிட்டு வந்துரு, சிறுக்குன்னு சொல்லக்கூடாதா? ஏன் பாவா நீங்க வர, மகிழ்ச்சியா 2 மாசம் இருந்துட்டு நான் பாட்டுக்கு போறேன், அவ குளிக்க அவ தேடிக்கிறதா, என் குளிக்கு நான் தேடிக்கிறேன் தான் அப்படின்னு சொல்லி தர்காவிற்கு போவதை பெண்கள் தான் அவர்களே தான் காரணமாக அமைந்து விடுகிறார்கள். நான் அவங்கள கோச்சுக்கிற முடியாது. என்ன வேணும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னதை போன்று சொல்ல வேண்டும். என் அருமை தந்தையே, நீங்களும் உங்கள் முன்னோர்களும் உங்களுடைய முன்னோர்களும் வணங்கி வருகின்ற இவைகள் அனைத்தும் சிற்பங்கள், இவைகளுக்கு எந்த ஆற்றலும் இல்லை என்று சொல்கின்ற அந்த வல்லமை, அந்த உறுதி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்த உறுதி கணவனுக்கு இல்லை. அப்ப என்னது மேடம் சொல்லுது, மேடம் எந்த பெட்டிஷன் ஆனாலும் சரி, பெண்கள் எந்த கோரிக்கை ஆனாலும் சரி, அல்லாஹ்விடத்தில் வைப்பதே இல்லை. மாறாக எங்க வைப்பார்கள்? அவுலியாக்களிடத்தில் தான் வைப்பார்கள். அவர்கள் தான் தர்காக்கள் இருப்பதற்கு காரணமாக இருக்கிறார்கள். பொம்பளை பாட்டை தர்காவில் இழுத்து மூடிடுவாங்க. பொம்பளை பாட்டை என்ன செய்யலாம்? தர்காவை இழுத்து மூடிடலாம். பொம்பளை தான் கூட்டம் கூட்டமா போய் முந்தி ஏந்துறது. இப்படி யா இப்ராஹிம் சாவடி இல்ல, யார் வாடியில, என் நாகூர் சாவலியும் பாஷாவே நாகூர்ல, என் ஆத்தங்கர பாத்திமாவே எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருங்க, என் மகளுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருங்க, என் மகனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்துருங்க. நீங்க பிள்ளைய கொடுத்தா முடிய உங்களுக்கு கொண்டாந்து தந்துடுறோம். அவர் பிள்ளைய கொடுப்பாரா, உங்களுக்கு முடிய கொண்டு கொடுப்பாங்களாம். ஏன் அவர் என்ன முடி எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரா? ஆத்தங்கர பாத்திமா முடி ஏற்றுமதி பண்ணுதா? அல்லது ஏர்வாடி இப்ராஹிம் முடி ஏற்றுமதி பண்றாரா? அல்லது தக்கலை பீருமோது அப்பா முடி ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்களா? ஏன் முடியை கொண்டு கொடுக்க காதை அறுத்து கொடுக்கல? நீங்க ஆம்பளை பிள்ளை கொடுத்தா ஒரு காதை அறுத்து கொடுத்துறேன், நீங்க ஆம்பளை பிள்ளை கொடுத்தா 5 விரல ஒண்ணு வெட்டி உங்களுக்கு காணிக்கை ஆக்கிடுறேன், 2 கண்ணை 1 கண்ணை ஆக்கிடுறேன், கொடுங்களேன் பாப்பா. முடியாது. மயிறு தானே போட்டோம் அப்படின்னு விட்டோம். மயிரே வச்சு நமக்கு என்னடா, அவருக்கு தானே கொடுத்துருக்கோம். உனக்கு கொடு, உன் கணவர்கிட்ட கொடு. ஏங்க உங்க பையன் முடிங்க இது, அப்படியே நீங்க எப்ப பார்த்தாலும் பாக்கெட்ல வச்சுக்கோங்க, பறக்க தரும். சொல்லுங்க பாப்போம். தூக்கி எரிஞ்சிருவேன். எரிஞ்சிருவான்ல. என் பையன் முடிய குடிக்கிறத விடுங்க, உங்க முடியவே உங்க கணவருக்கு கொடுங்களேன் பாப்போம். சோத்துல ஒரு முடிய கிடக்கட்டும், தட்டு பறக்கும். தலையில இருக்கிற வரைக்கும் தான் உங்க முடிக்கு மரியாதை. தலையில உங்க முடி இருக்கிற வரைக்கும் தான் உங்க முடிக்கு மரியாதை. தலையை விட்டு கீழே விழுந்து சோத்துலையோ குழம்புலையோ பொரியலையோ கிடந்தா மரியாதையா? அது வரைக்கும் வாழ்த்துவாரு. உன் முடி இங்க வரைக்கும் இருக்கு, பார்க்க அழகா இருக்கு, அந்த நடிகை மாதிரி இருக்கு, இந்த நடிகை மாதிரி இருக்கு, எல்லாம் சொல்லுவாரு. கடைசியா அந்த நடிகை மாதிரி இருக்குன்னு சொன்ன அந்த முடி சோத்துக்குள்ள கிடந்தா சோத்து தட்டை தூக்கி மூஞ்சில் எறிவாரு. உன் கணவர் ஏத்துக்கிற மாட்டுக்கா முடிய, நீ எங்க செய்றீங்க? போய் அவுளியா கொடுக்கீங்க, இந்தாங்க முடி உங்களுக்குன்னு காணிக்கையா. ஆம்பளை பிள்ளைய கெடுத்தீங்கல்ல, நன்றி கடனாக முடிய தர்றோம் காணிக்கை. பார்த்திருக்கிறோமா? எங்கே போய் காணிக்கை? அங்கே சென்று செலுத்துவதை பார்க்கிறோம். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முந்தி வாழ்ந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனைவி அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இவர்கள் என்ன கேட்டாங்க? பெட்டிஷன் போட்டாங்க, ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன் கேட்டாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார் என்ன கேட்டாங்க? இறைவன குழந்தை கொடு, அந்த குழந்தை உனக்கு அர்ப்பணிக்கிறேன். நான் குர்ஆனை படிச்சாவள தெரியும், குர்ஆனை படிக்கிறது இல்லையே. குர்ஆனை படிக்க நேரம் இருக்கா? டிவி ஆன் பண்ணி உட்கார்ந்துருவாங்க. சன் மியூசிக்கு, சன் தொலைக்காட்சி, அது இதுன்ட்டு இசை அருவி கசை அருவி எல்லாத்துலையும் உட்காந்து போனை போட்டுக்கிட்டே இருக்கிறது. ஹலோ ஹலோ, யார் கால் பேசுறது? உடனே அந்த அம்மா கேட்கும், பொம்பளை பிள்ளை கேட்கும், நான் தான் தஸ்லீமா பேசுறேன், நஸ்ரீன் பேசுறேன். நஸ்ரீன் என்ன செய்றீங்க? வீட்டில் இருக்கிறேன். படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறேன். வீட்டுக்கு ஒய்ஃபா இருக்காங்களா அந்த அம்மா. உங்களுக்கு டைம் பாஸிங் என்ன? எனக்கு டைம் பாஸ் உங்களை பார்த்து பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். டைம் பாஸ். ஓத மாட்டாங்க, தொழுக மாட்டாங்க, ஒன்றும் செய்ய மாட்டாங்க. எல்லாமே என்னவா? டைம் பாஸ் என்னவா? பாட்டு கேட்கறதா. நல்ல நேரத்தை போக்கு அந்த அம்மா. ஏன்னா அந்த அம்மாவுக்கு வேலை இதே மாதிரி 10 பொம்பளை இருந்தால் தான் முடியும். இதே போன்ற சகோதரிகளை ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த போன்ல பேசுறது உடனே கிடைச்சிடாது.
கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் போன்ல தொடர்பு கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். நாகப்பட்டினத்தில் இப்படி ஒரு சகோதரனுடைய தாயார் போன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சைக்கிள்ல வந்து ஆக்சிடென்ட் ஆகி உளுந்து சீரியஸா கிடைக்கான். அவன் சொன்ன நம்பரை வச்சு போன் பண்ணா போன் எடுக்க மாட்டுக்கு 2 மணி வரைக்கும் எடுக்கல. அதுக்கு பின்னாடி போன்ல கூப்பிட்டு உன் பையன் சீரியஸா ஆஸ்பத்திரியில் கிடக்காண்டி ஏன்டி இவ்வளவு நேரம் போன்ல இருக்குன்னு கேட்டா, நான் டிவிக்கு போன் பண்ணிட்டு இருந்தேன், இப்படி ஆகி போச்சே போகும்ல பிறகு அவ பேசுறவனுக்கு சந்தோஷமாயிருமா? இதைத்தான் நம்முடைய தாய்மார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். பரக்கத் எப்படி வரும், அருள் எப்படி வரும், மகிழ்ச்சி எப்படி இருக்கும், சந்தோஷம் எப்படி இருக்கும். இப்ப என்னை பொறுத்த மட்டும் எங்க பகுதியில எல்லாம் மின்சாரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் இங்க அப்படி போகுதா? ரொம்ப சந்தோஷம். ஏன்னா 1-2 மணிக்கு என்ன பார்க்க முடியாது, அத்திப்பூக்கள் பார்க்க முடியல. ரொம்ப சந்தோஷம். கணவன்மாரெல்லாம் இப்ப டயத்துக்கு சாப்பிட்றாங்க. எல்லா கணவரும் டயத்துக்கு சாப்பிட்றது இந்த மாசத்துல தான். இந்த கரண்ட் போற 2 மணி டயத்துக்கு தான். ரொம்ப மகிழ்ச்சியா போனவனதான் சோறு வைக்க முடியுது. இப்ப அப்ப 2 மணிக்குள்ள சோத்துக்கு போனோம்னா ஏங்க இந்த நேரத்தில் வந்து அத்திப்பூக்கள் பார்க்க முடியாது? என்ன வாக்கு இப்ப போய் வந்து ஒரு 1/2 மணி நேரம் பொறுத்துக்கோங்க. 2:30 மணிக்கு மேல சாப்பிடுங்க. வேஸ்ட். 2:30 மணிக்கு மேல சாப்பிட்டா என்னது, உடலுக்கு கேடு. காலையில 9 மணிக்கு உள்ள சாப்பிடணும், மதியானம் 2 மணிக்கு உள்ள சாப்பிடணும். 2:30 மணிக்கு மேல சாப்பிட்டா குப்பை தொட்டில குப்பை அள்ளி போட்ட மாதிரி, ஒரு பயனும் இல்லை. அப்படியே கொடுத்து ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சாங்க. இந்த 1 மாசமா அத்திப்பூக்களை பார்க்க கூடாம ஆக்கி என்ன ஆகி போச்சு, கரெக்ட் டயத்துக்கு 2 மணிக்கு சாப்பாடு. நைட்ல சில நேரங்களில் நாடகம் பார்க்க முடியாம 6 மணிக்கு ஆப்பாவும் 8 மணிக்கு ஆப்பாவும் எந்த தொடருமே இப்போ ஒழுங்கா பார்க்க முடியாம ஆயிடுச்சு. இப்ப மாவது அந்த இறை பணியான ஏகத்துவத்தை எடுத்து சொல்கின்ற அந்த பணியில பக்கத்து வீட்டு பொம்பளை பக்கத்துல உட்கார்ந்து ஏமா அல்லாஹ்னா யாரு, ரசூல்னா என்னது என்று சொல்கின்ற அந்த அரும்பணியாவது இந்த சமுதாய பெண்கள் செய்வார்களா என்று சொன்னால் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு டைம் போறது. அப்படியே டைம் கரண்ட் போய் ஏதாவது சும்மா உட்கார்ந்து இருக்க வேண்டிய நேரம் வந்தால் பக்கத்து வீட்டு பொம்பளை கூப்பிட்டு கரண்ட் ஆஃப் பண்ண திட்டி கிழிக்கிறது. கொலைச்சல்ல போயிருவேன், கொரோனா கெடுத்துருவேன், நோயருவேன். இந்த நேரத்தில் போட்டு போனை மின்சாரத்தை கட் பண்ணி தொலைஞ்சிட்டேன், அவன் உருப்படுவான, பாடையில போயிருவான், பண்ணாட அவன் இவன் அறுத்து கிழிக்கிற. நம்ம சகோதரன் அதே மாதிரி ஒருத்தர் வேலை பார்ப்பான்ல, ஏதாவது இடத்துல வேலை பார்க்கிற போது இதே மாதிரி சொன்னா எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப தாய்மார்கள் இந்த சமுதாயத்தில் இஸ்லாத்தை எப்படி முஸ்லிம்கள் தனது மகன் அனசுக்கு ஊட்டினார்களோ அப்படி ஊட்டுகின்ற பெண்மணிகளாக இருக்கணும். இல்லை, ஏன் இல்லை? அவர்கள் இஸ்லாத்தை இன்னும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டிய நிலை இருக்கிறது. இஸ்லாத்தை இவர்கள் தெரிந்து கொள்வதே, நம்மளாவது பள்ளியாசல ஜும்மாவுக்கு வச்சிருக்கோம், நம்ம சுன்னத் ஜமாத் சொல்லிக்கிட்டு இருக்க நம்மளுக்கு அவங்க நீங்க இந்த பள்ளிக்கு உங்களுக்கு டச்சிங் கூட, உங்களுக்கு டச்சிங்க சமாதி தான். எங்கதான் வரணும்? சமாதிக்கு தான் வரணும். எந்த சமாதிப்பா? அவுளியான் கப்பர் அடைக்கி இருக்கிற அந்த இடத்துக்கு தான் வரணும். இங்க வரக்கூடாது. எங்க வரக்கூடாது? பள்ளிவாசல் தொழுகிற இடத்துக்கு நீங்க வரக்கூடாது. நீங்க வரணும்னு நினைச்சா நீங்களும் நானும் ஒன்று சேருகின்ற தர்காக்களுக்கு வாங்க, அங்க போவோம். அவர் யாருன்னே தெரியாத அவரிடத்தில் போய் மன்றாடி கேட்கின்ற அந்த நிலையை, இதுவும் இன்னும் சொல்ல போனால் எல்லா தர்காக்களிலுமே அணையா விளக்கு என்கின்ற பெயரால, அணையா விளக்கு என்கின்ற பெயரால எண்ணெயை ஊர்த்தி விளக்கெரித்துக் கொண்டிருக்கிறார்கள். கோயிலில் நெருப்பு எறிவதை போன்று, கோயிலில் குத்து விளக்கெறிவதை போன்ற தர்காக்களில் எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த விளக்கில் எண்ணெயை ஊற்றி விட்டு அந்த எண்ணெய் எரிகின்ற விளக்கில் இருந்து கொஞ்சத்தை எடுத்து கண்ணில் தடவி புஜத்தில் தடவி விட்டு எனக்கு கண்ணொளி வரும், கண்ணொளி கிடைக்கும் என்று சொல்லி அந்த எண்ணெயும் நாகூர்ல எல்லாம் ஒரு பாட்டில் விற்பார்கள், வாங்கிட்டு வருவாங்க. நான் சொல்றது உண்டு, இந்த எண்ணெயை தேய்ச்சா என்ன வரும்பா? கண்ணொளி வரும். அப்ப அரவிந்த் ஆஸ்பத்திரி இழுத்து மூடிடும் சொல்லுவேன். கண் ஆஸ்பத்திரியில் என்ன செய்யணும்? இழுத்து மூடி நேரம் தர்காவுக்கு போகணும். கண்ணு தெரிய மாட்டுக்கு, ஆபரேஷன் பண்ணக்கூடாது. உடனே எனக்கு என்ன செய்யுங்க? கண்மொழி வருவதற்கு அங்க எரிந்து கொண்டிருக்கின்ற அந்த எண்ணெயை தாருங்கள், அந்த விளக்குடைய ஓரத்தில் இருக்கின்ற கரியை தாருங்கள், தடவி கொள்கிறேன். வரும் சொல்லணும். வருமா? வராது சகோதரர்களே, வராது. ஆனால் இந்த தாய்மார்கள் செய்வாங்க, பயபக்தியோடு சென்று, எப்படி பயபக்தியோடு சென்று அந்த தர்காக்களிலே சமாதிகளிலே மண்டியிட்டு அந்த நெருப்பையும் தொட்டு வணங்கி, இன்னும் சொல்ல போனால் அங்க இருக்கின்ற சமாதிகள் இருக்கின்ற அவருடைய வாசல் படியை தொட்டு வணங்கி, அதை தொட்டு முத்தம் குஞ்சி
மடிப்பிச்சை கேட்கிறேன் என்று சொல்கிற நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிறார். யாரால்? ஆண்களா? இவங்களை கொண்டு உள்ள தர்காக்களை விட்டு இவன் வெளியே வந்து சீரடிக்க, அவங்கள உள்ள போக சொல்லிட்டு இவர் வெளியே வந்து சீரட் அடிச்சுட்டு நிற்பாரு, தண்ணி அடிச்சுட்டு நிற்பாரு. ஏதாவது ஒன்று செய், நீ ஓம் மார்க்கத்தை நீ பாரு, ஏன் மார்க்கத்தை ஏன் வழியை நான் பார்க்கிறேன் என்று சொல்லி போகின்ற நிலையை பார்க்கிறோம். அன்பிற்கினிய சகோதரிகளே, தாய்மார்களே, கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கபருடைய வாழ்க்கையை பற்றி பயான் செய்து கொண்டு உபதேசம் செய்கிறார்கள். கபருடைய வாழ்க்கையை பற்றி என்ன செய்யறாங்க? உபதேசம் செய்கிறார்கள். சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசத்தை கேட்டு கோவென்று அலற ஆரம்பித்து விட்டார்கள். அவ்வளவு தூரத்துக்கு அழ ஆரம்பித்து விட்டார்கள். அதை கேட்டுக்கொண்டிருந்த அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அவர்கள் அவர்களும் அழுகிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறார்கள். அந்த அழுகையினுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக என்ன சொன்னார்கள் என்று தெரியாத அளவிற்கு அவருடைய சத்தம் உயர ஆரம்பித்து விட்டது. அஸ்மா பின்த் அபீ பக்கர் அவர்கள் அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உபதேசம் முடிந்து மக்கள் வெளியே வருகிற போது அதில் ஒரு நபி தோழர் அழைத்து கேட்டார், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியா என்ன சொன்னாங்க? என்ன அழுகையில அது கூட கேட்க முடியாமல் ஆகிவிட்டது என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கடைசியா அவர்கள் சொன்னது கபருடைய சோதனை இருக்கிறது, தஜ்ஜாலுடைய அந்த குழப்பத்திற்கு நிகராக நீங்கள் ஒரு சோதனையை கபரிலே சந்திக்க வேண்டியது இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்பதை அந்த நபி தோழர் அறிவிக்கிறார். அப்ப அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மாத்திரத்திலேயே அந்த செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்துகின்ற அளவிற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த சஹாபி பெண்மணிகளுக்கு இருந்தது. இன்னைக்கு சொன்னா, இன்னைக்கு எதை சொன்னா அழுக வரும் அப்படின்னா கதை சொன்னா அழுக வரும். டிவி முன்னாடி உட்கார்ந்து அவர் நடிக்க போறது உண்மை. டிவியில வர்ற சீரியல்ல இருக்க நானும் இவரும் நடிக்கிறோம்னு வச்சுங்க, இப்ப 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்துருப்போம். சீரியலுக்கு கேமராவுக்கு போகும்போது என்ன செய்வோம்? நான் எதிரியாகவும் அவரும் இவரும் கீரிம்பமா மாறிடுவோம். கேமரா விட்டு வெளியே வந்து என்ன செய்வோம்? 2 பேரும் உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட்டு, ஒன்னா டீ குடிச்சு, ஒன்னா சர்பத்து குடிச்சு ஒரே கார்ல இன்னொரு ஸ்டுடியோவுக்கு போயிடுவோம். ஆனா இது தெரியாம இந்த பொம்பளை என்ன செய்யும்? வில்லியும் வில்லனும் அல்லது கதான மாமனாரும் மாமியார், மருமகளும் மாமியாரும் சண்டை போடுகிறார்களே, அதை நினைச்சு ரொம்ப இந்தம்மா கண்ணீர் சொந்தம். இந்தம்மா மாமியா இந்த பாடுபடுத்துறாள, எனக்கு மட்டும் இவன் மாமியாரா வந்திருந்தா ஆஞ்சி எடுத்திருப்பேன். இந்த மாளுக்கு அங்க நடக்கிறது காசுக்காக வேண்டி, ஆனா இந்த மாளுக்கு இங்க வந்து எனக்கு மட்டும் இவன் மாமியாரா வந்திருந்தா ஆஞ்சிருப்பேன். ஆஞ்சு ஒரு மாசம் இல்ல, ஒரு வாரத்திலே வரைச்சு விட்டுருப்பேன். இருக்கா இல்லையா? அதான நிலைப்பாடு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கபருடைய வாழ்க்கை பற்றி சொல்கிறதால அஸ்மா பின்த் அபீ பக்கரை போன்று என்றைக்காவது நமக்கு அந்த சிந்தனை வந்திருக்கிறதா? இல்லவே இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நபி தோழியார் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்க? அல்லாஹ்வின் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு அதிகம் உதிரப்போக்கு இருக்கு, நான் எவ்வாறு தொழுவது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒவ்வொரு தொழுகைக்கும் நீ குளித்து விட்டு தொழுக வேண்டும் என்று சொன்னார்கள். எப்படி சொன்னாங்க? ஒவ்வொரு தொழுகைக்கும். நம்ம என்ன செய்வோம்? எனக்கு தொழுக முடியலம்மா, முடிஞ்சு வச்சு குழந்தை பேத்தியை தூக்கி மடியில் வச்சிருக்கோம். சில மாமியார்கள் பேரனோ பேத்தியை தூக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, தொழுகையே விட்டுரும். என்னம்மா ஒரே பேத்தி மூத்திரமோண்டு பேர மோண்டு பூராத்தி நாஸ்தி ஆக்கிக்கிறேன், தொழுகைக்கு அடிக்கொடுக்க சேலையே மாற்ற முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனால் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டபோது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீங்கள் ஒவ்வொரு தொழுகைக்கும் குளித்து விட்டு தொழுங்கள் என்று சொன்னபோது 7 வருஷம் 5 நேர தொழுகைக்கும் குளிச்சுட்டே தொழுதிருக்கிறார். எத்தனை வருஷம்? 7 ஆண்டு காலம் ஒவ்வொரு தொழுகைக்கும் நபிகள் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குளித்து விட்டே தொழுதிருக்கிறார்கள் என்பதை பார்க்கிறோம். தொழுகை விஷயத்துல கவனம் செலுத்த வேண்டிய பெண்கள் இதை உம்மு ஹபீபாவுடைய நிலைப்பாட்டில் தான் நாம் இருக்கிறோமா என்பதை பார்க்கணும். நிறைய பெண்கள் தொழுகை கிடையாது, அல்லாஹ் அவங்களுக்கு சலுகை வந்திருக்கான். ஒரு குறிப்பிட்ட நாட்கள் அவங்களுக்கு தொழுகை வேண்டாம், அந்த சலுகையை மீறி என்னமோ உம்மு ஹபீபாவுக்கு இருந்ததை போன்ற காலமெல்லாம் அந்த சலுகைக்குரிய நாளாகவே பயன்படுத்தக்கூடிய நிறைய தாய்மார்கள் இருக்கிறார்கள். இன்றைக்குள்ள பெண்கள், அன்றைக்குள்ள உம்மு ஹபீபா
தொழுக வேண்டும் என்பதிலே ஆர்வமுடையமாக இருந்தார்கள். இஸ்லாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதில் தன்னையும் தன் குடும்பத்தார்களையும் கூட அதை அர்ப்பணிப்பதற்கு தயாராக இருந்தார்கள். பாருங்க, ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். ஹம்னா பின்த், இந்த பெண்மணி ஒரு போர்க்களத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிருக்கிறார்கள். போர் உக்கிரமாக நடந்து முடிந்த மாத்திரத்தில் போர்க்களத்திற்குள் ஓடுகிறார்கள். உடனே எதிரில் பார்க்கிற ஒரு நபி தோழர் சொன்னார், குத்ல அபூக்கி, உன்னுடைய தந்தை கொல்லப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குத்ல அஹூக்கி, உன்னுடைய சகோதரன் கொல்லப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குத்ல ஜௌஜகி, உன்னுடைய கணவர் கொல்லப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். குத்ல இப்னுக், ஒரு மகன் கொல்லப்பட்டு விட்டார். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். ரசூலுல்லாஹ் எப்படி இருக்காங்க அதை சொல்லு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி இருக்காங்க அதை சொல்லுங்க. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நலமாக இருக்கிறார்கள். உடனே அந்த ஹம்னா பின்த் ஜஹ்ஷ் அவர்கள் சொன்னார்கள், குல்லு முஸீபத்தின் பாதக் ஜலல் யா ரசூலுல்லாஹ். குல்லு முஸீபத்தின் பாதக ஜலல் யா ரசூலுல்லாஹ். நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள் என்று இருந்தால், அல்லாஹ்வின் தூதரே, நீங்கள் உயிரோடு இருப்பது மற்ற சிரமங்கள் எல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே அல்ல. கணவன் இறந்தாலும், சகோதரன் இறந்தாலும், மகன் இறந்தாலும், வாப்பா இறந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உயிரோடு இருக்கிறீர்கள். நேசம். இஸ்லாத்தை இந்த சமுதாயத்திற்கு சொல்லுகின்ற இறை தூதர், இறுதி தூதர் இங்க இருக்கிறார் என்பதில் நேசம். அந்த நேசம் உண்டா? இல்லை தாய்மார்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். இன்னைக்கு வீட்டில் கொஞ்சம் சிரமமா இருக்குன்னா, கரண்ட் இல்லைன்னு சொன்னா அம்மியில் அரைக்க, அம்மி நிறைய பொம்பளை பிள்ளைகளுக்கு அரைக்கவே தெரியாது. அம்மினாலே சில பிள்ளைகளுக்கு தெரியவும் செய்யாது. தெரியுமா? தெரியாது. கரண்ட் இல்லைன்னா அம்மியில வச்சு அரைக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் திருகதான். இன்னைக்கு மாதிரி மிஷின்லாம் கிடையாது. அரைத்து வறுத்து எல்லாம் கிடையாது. அன்றைக்கு திருவைதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார், அராபிய தீபகற்பத்தினுடைய ஜனாதிபதியினுடைய மகளார், அகில உலகத்திற்கும் அருக்குலையாக அனுப்பப்பட்ட அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவருடைய வீட்டுக்கு மாவு திரிப்பது, தண்ணீர் இறைப்பது, உணவு தயாரிப்பது, வீட்டு வேலை அனைத்தையும் செய்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்த்துட்டு, உன் வாப்பாட்ட சில அடிமைகள் இருக்காங்க, ஏதாவது ஒரு அடிமையை பெண்ணை நீ கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டீங்கன்னா உனக்கு உதவியா இருக்கும்னுக்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க வாப்பாட்ட. போய் பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட கேட்குறாங்க, என்னங்க உங்க மனைவி வந்துட்டு போனாங்களே? இல்லை, இந்த சூழ்நிலைக்காக வந்துட்டு போனாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு போய் அலி ரலியல்லாஹு அவர்களையும் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு, ஒரு அடிமை உங்களிடம் இருப்பதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் இரவு தூங்குகிற போது, தூங்குவதற்கு முன்பு நீங்க என்ன செய்யணும்? சுப்ஹானல்லாஹ் 33 சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 சொல்லுங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். இதை அலி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபா பெருமக்கள் மத்தியிலே அறிவிக்கிற போது, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு யுத்த களத்தில் உக்கிரமாக ஈடுபட்டு கொண்டிருந்தார்களே, அந்த யுத்தத்தை சொல்லி கேட்கிறாங்க. அந்த யுத்த காலத்திலையும் கூட அந்த துஆவை, அந்த தஸ்பீகை நீங்கள் ஓதினீர்களா? ஆம், அதை நாங்கள் விடவே இல்லை. அதன் மூலம் நாங்கள் சிறப்படைந்தோம். சொல்லுங்களேன் பார்ப்போம். நம்ம வீட்டில் என்னைக்காவது இரவு தூங்குகிற போது ஓத வேண்டிய துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு கற்றுத் தந்திருக்கிறார்கள் என்று சொல்லி ஓதிவிட்டு தூங்குகிற பெண்மணிகள் எத்தனை பேர்? இல்லவே இல்லை. பையன் தூங்குவான், தூங்குறதுக்கு முன்னாடி அவன்கிட்ட சொல்லணும், சொல்றதே கிடையாது. கணவர் தூங்குவார், தூங்குறதுக்கு முன்னாடி இதை செஞ்சுட்டு தூங்குங்கன்னு சொல்லணும், சொல்றதே கிடையாது. எல்லாம் டிவி பார்த்துக்கிட்டே இருக்கும். அங்கன 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 என்ன யுத்தத்தில் போய் விழுந்த மாதிரி பணம் மாதிரி அங்கன கிடக்கும். இவன் அப்போதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், போய் பெட்டில் போய் படுடா, பெட்டில் போய் படுறா, கட்டில் படுறா, மெத்தையில் படுறான்னு. சனியன் கேட்டானா இவனை தூக்கிறதுக்கு என்னால் முடியலமா அப்படின்ட்டு செத்த நாயை இழுத்துட்டு போன மாதிரி இழுத்து கொண்டு தரையில் போட பார்க்கும். துவா ஓதுங்க, உங்களுக்கு பரக்கத் வருமா இல்லையா? அல்லாஹ்வுடைய அருள் வர வேண்டுமா இல்லையா? அதை ஏன் செய்யறது இல்லை? சொல்லி கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத்தந்த அந்த பிரார்த்தனையை என்ன செய்ய வேண்டும்? சொல்லித்தர வேண்டும். இதோடு மட்டுமல்ல, உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரே, எனது மகன் எங்கே இருக்கிறான்? ஃபைன் கான ஃபில் ஜன்னதி சபரத்துன். என் மகன் சொர்க்கத்தில் இருந்தால்
நான் சந்தோஷம் அடைகிறேன். என் மகன் சொர்க்கத்தில் இருந்தானே ஆனால் நான் சந்தோஷம் அடைகிறேன். ஆனா சொர்க்கத்துல இல்லன்னு மட்டும் நீங்க சொல்லிட்டீங்க வச்சுங்க, அல்லாஹ்வின் தூதரை அழுது ஊரை கூட்டிடுவேன், என் அழுக அவ்வளவு தூரத்திற்கு வேகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க. உன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா உம்மு ஹாரிஸா இன்ன ஜனானும் கசீரத்தும், சொர்க்கம் என்பது ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியா, நிறைய இருக்குமா. வயின்னபினைக்கு அசாபல் ஃபிர்தௌஸில் ஆலா, உன் மகன் உயர்ந்த சொர்க்கத்தில் இருக்கிறான். யார் சொன்னா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சொல்கிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல தன்னுடைய மகன் போர்க்களத்திற்கு சென்று உயிர் நீந்திருக்கிறான், அவனுக்கு சொர்க்கம் கிடைத்திருக்கிறதா இல்லையா, நாம் அர்ப்பணித்திருக்கிறோம் அல்லாஹ்விற்காகவும் இஸ்லாத்திற்காக. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தோளோடு தோள் நின்று இஸ்லாத்தை வளர்வதற்கு பாடுபட்ட எனது மகன் சொர்க்கத்தில் உண்டா? நம்ம அப்படி கேட்கணுமா? இல்ல துளப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க? 7 வயசான துளவு சொன்னாங்க, 10 வயசான தொழுகாட்டை அடிக்க சொன்னாங்க. நம்ம ஆட்கள் நினைச்சுவாங்க தெரியுமா, 3 வயசு பிள்ளை பள்ளியாசல் தொழுவு கொண்டு வருவான். எல்லாரும் நினைச்சுவாங்க 3 வயசு பிள்ளை என்னங்க இந்த பிள்ளைய கொண்டு. ரசூல்லா தொழுவும் போது அசை நிஷனை பக்கத்தில் வச்சுக்கிட்டு தொழுவாங்க. குனியும் போது அவர் யானை மாதிரி ஏறிக்கிடுவாரு, குதிரை மாதிரி ஏறிக்கிடுவாங்க. அப்புறம் சஜிதா செய்யும் போது இறக்கிடுவாங்க, மேலே அப்புறம் தூக்கும் போது தூக்கிடுவாங்க. அதை இவர் பின்பற்றாராம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேற சொன்னாங்களே, 7 வயசான பையனை தொழுக சொல்லி 10 வயசான அடிக்க சொல்லி சொன்னாங்களே, அதை அவன் 2 பேரும் டியூஷன் போயிருக்காங்க. எங்க போயிருக்கான்? 3 வயசு பிள்ளை பள்ளியாசல் தொழுகை வந்திருக்கு, தொழுகை கடமை இல்லை. 7 வயசு பையனும் 10 வயசு பையனும் எங்க போயிருக்கான்? டியூஷன் படிக்க போயிருக்கான். அவன் அம்மா டியூஷன்ல சேர்த்து, இவர் சாக்கலையா, அவன் அம்மா டியூஷன்ல சேர்த்து விட்டுருக்கா. உங்களைத்தான் குறை சொல்றாரு. யாரை சொல்லிடுறாரு? உங்களைத்தான் குறை சொல்லிடுறத பார்க்கணும். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அந்த 7 வயசான உடனே தொழுக வேண்டும், 10 வயசான தொழுகைக்கு அவர்களை ஏவ வேண்டும் என்று அது இல்லை. அதுவும் இந்த சமுதாயத்தில் இருக்கிற பெண்களுடைய குறைபாடு என்பதை மறுப்பதற்கில்லை. மற்றொரு செய்தியோடு எனது உரையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஜுபைர் இப்னு அவ்வாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், இவர்தான் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கருடைய மகளார் அஸ்மா ரலியல்லாஹுடைய கணவர். அஸ்மா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க, இவருக்கு ஒரு ஒட்டகம் ஒரு குதிரை, இதை தவிர வேறு செல்வமோ வேலையாட்களோ அடிமை பெண்களோ எதுவும் கிடையாது. எல்லா வேலைகளையும் நான் தான் செய்வேன். எல்லா வேலைகளையும், வீட்டு வேலை, தோல் துருத்தியை தைக்கிறது, மாவு திருப்பணைகிறது, எல்லாம் சேர்ந்து நான் செய்வேன். இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்காக வேண்டி ஒரு பேரிச்சம் தோட்டத்தை தந்திருந்தார்கள். அது மதீனாவிலிருந்து 2 மைல் தூரம் தள்ளி இருக்கும். எத்தனை மைல் தள்ளி இருக்கும்? 2 மைல் தூரம் தள்ளி இருக்கும். அந்த தோட்டத்திற்கு போய் நான் அங்கே இருக்கின்ற பேரித்தம் கொட்டைகள் எல்லாம் மொத்தமாக பிறக்கி சுமந்து கொண்டு தலைச்சுமையாக வீட்டிற்கு வருவேன். யார் சொல்றா? அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றார்கள். இப்படி ஒரு முறை நான் வருகிற போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடைய தோழர்களும் ஒரு இடத்துல இருக்கிறார்கள். நான் சந்திக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு. அந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது ஒட்டகத்திற்கு என்ன செஞ்சாங்க? உட்காரு சொல்லி உட்கார சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னை தனக்கு பின்னால் அமருவதற்காக கூப்பிடுறாங்க. வந்து உட்காருனாங்க. நான் எனது கணவரை நினைத்து, அவருடைய ரோஷத்தை நினைத்து உட்கார மறுத்துவிட்டு தலைச்சுமையோடு வந்து என் கணவரிடத்தில் நடந்த நிகழ்வுகளை சொன்னேன். ஆனா அவர் சொன்னார், என்ன சொன்னார்? நீ தலைச்சுமையோடு வந்ததை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டபோது அமர்ந்திருக்கலாம் சொன்னார். ஆனாலும் கூட நான் அல்லாஹ்வின் தூதர் அந்த உங்களுடைய அந்த ரோஷத்தை நினைத்து அமரவில்லை என்று சொன்னார். இன்னைக்கு இங்க வரணும். இன்றைய பெண்கள், கணவர் வெளிநாட்டில் இருப்பார், இங்க யார் முன்னாடி பைக்ல போவோம்? குழந்தைனார் பின்னாடி பைக்ல போறது, மச்சான் பின்னாடி பைக்ல போறது. என்ன நிலைமை, என்ன ஆகும்? கணவனுடைய சகோதரனோடு போவதற்கு இஸ்லாம் உங்களுக்கு அனுமதி வழங்கி இருக்கிறதா? இல்லவே இல்லை. 2 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்து தோட்டத்தில், 2 மைல் தூரத்திலிருந்து தோட்டத்திலிருந்து தலைச்சுமையாக அவர்கள் தூக்கி வருகிறார். ஒரு பர்லாங்குழுக்குள்ள ஆஸ்பத்திரி இருக்கும், போறதுக்கு பைக் வரணும். மச்சான் நீங்க என்ன கூட்டி போயிருங்க மச்சான், நீங்க கூட்டி போயிருங்க மச்சான், பைக்ல போகணும்.
இதான் இன்றைய நிலைமை. அப்ப இஸ்லாமிய சமுதாய பெண்கள் கொஞ்சம் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வந்த இப்ராஹிம் நபி ஸல்லல்லாஹு அவருடைய காலத்தில் இருந்த அவருடைய மனைவி சாரா இஸ்லாமுக்கு ஈமானில் உறுதி இருந்ததை போன்று உங்களுக்கு உறுதி இருந்தால் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு துணை புரிவான் என்பதற்கு சான்று. காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமோ இன்னல்லதீன காலு ரப்புனல்லா சும்மஸ்தகாமோ, யார் அல்லாஹ் என்று சொல்லி அதில் உறுதியாக இருக்கின்றார்களோ தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் இறங்கி உதவி செய்வார்கள். இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நண்பர்கள், நாங்கள் உதவியாளர்கள் என்று சொல்வார்கள். சொர்க்கத்தை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி சொல்வார்கள். அதோடு நபிகள் நாயகம் அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஊரை விட்டு போகிற போது இடையில் ஒரு அரசன் மறைத்து அவர்களை அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகிற போது அந்த சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உள்ளே அனுப்புகிறார்கள். இது ஒரு பெரிய ஒரு சம்பவம். சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த ஊருக்குள் நுழைஞ்ச உடனே அரசனுடைய அடியாட்கள் போய் சொல்லிடுவாங்க, இப்ராஹிம் ஒரு இளைஞன் ஒரு அழகான பெண்ணை கூப்பிட்டு வந்திருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே 2 பேர்த்தையும் கூப்பிட்டு வாங்கன்றாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை கூப்பிட்டு கேட்பான் அரசன், அது கூட வந்திருக்க யாரியா, என் சகோதரி அப்படின்றாரு. உடனே வெளியே வந்து சொல்லுவாரு, இந்த பூமியில நானும் நீ தவிர அல்லாஹ்வை நம்பி வேற எவனும் கிடையாது. எனவே நீ என்ன செய்யற, அங்க போய் நான் உன்னை சகோதரின்னு சொல்லியிருக்கேன், மனைவின்னு சொல்லிடாத அப்படின்னு சொல்லி இதுல எனக்கு உதவி செய்யு வெளியே இருப்பாங்க. புகாரியில 2வது பாகத்துல 2217வது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. புகாரியில 2வது பாகத்துல 2217வது ஹதீஸ். ஒரு அறிவிப்புல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளி செய்து விட்டு தொழுதார்கள் என்றும், இந்த ஹதீஸ்ல இந்த 2217 சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒளி செய்து விட்டு தொழுதுட்டு கேட்டாங்க. எப்படி கேட்டாங்க? துஆ கேக்குறாங்க, அல்லாஹும்ம இன் குன்த ஆமன்து பிக வ பி ரசூலிக வ அஹ்ஸன்து ஃபர்ஜி இல்லா அலா ஸௌஜி ஃபலா துஸல்லித் அலல் காஃபிரீன். இறைவா, நான் உன்னை நம்பி இருப்பது உண்மையானால், உன்னை நான் ஈமான் கொண்டிருப்பது உண்மையானால், உனது தூதரை நான் நம்பி இருப்பது உண்மை என்று இருக்குமானால், என் கணவனை தவிர கற்பை வேற எவருக்கும் நான் விலை பேசவில்லை என்பது உண்மையானால், இந்த காபிர் இறை நிராகரிப்பவன் என்னை தொட்டுவிடக் கூடாது. சாரா அலைஹிஸ்ஸலாம் கேட்டார்கள். அவனுக்கு உடனே போய் தொட போனா காக்காளி வந்து கீழே விழுந்தான். 3 முறை இவ்வாறே ஆனது. அவன் காக்காளி வந்து கீழே விழுகிற போது அப்பவும் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, அல்லாஹும்ம இன் யமுத் யகாலுஹிய ஃபகதல்துஹு, இறைவா இவன் செத்துட்டா நான் கொண்டேன்னு சொல்லிடுவாங்க, உயிர் கொடு எந்திரிவான். எந்திரிச்சு தொடப்போம். இப்படியே 3 முறை இருந்துச்சு. 4வதாகத்தான் சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுத்து விட்டான். அன்பளிப்பா வச்சுக்கோ, போப்பா சைத்தானை கொண்டு வந்திருக்கீங்களா, பொம்பளையோட கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொன்னேன். அப்படி அடிமையாக அன்பளிப்பாக வந்த ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வளவு ஈமான் இருந்தது தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மக்காவில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் விட்டு போட்டு போறாங்க. இந்த அம்மா பின்னாடி போய் கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம் ஐனத்ததுக. இந்த அம்மா பின்னாடி போய் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம் ஐனத்ததுக, எங்கே போறீங்க? புருஷனை கூப்பிடுறாங்க. இன்னைக்கு நீங்க கூப்பிட்டாதீங்க, பின்னாடியே மாமியா செருப்பு கொண்டு அடிச்சு போடும். எப்படி என்ன புருஷன் பெறவா சொல்ற, மூதை பிடிச்சவா வந்திருக்கா, அவருக்கு மரியாதை இல்லாம. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அந்த அம்மா கூப்பிடுறாங்க, யா இப்ராஹிம் ஐனத்ததுக, எங்கே போகிறீர்கள்? காது கேட்காம போனாங்க. ஒருக்கா கேட்டாங்க, 2வது ரெக்க கேட்டாங்க, 3வது ரெக்க கேட்டாங்க, யா இப்ராஹிம் அல்லாஹ் அமரக பிஹாதா, அல்லாஹ் இவ்வாறு ஏவி இருக்கிறானா அப்படின்னு கேட்டாங்க. உடனே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தோஷம் வந்துருச்சு. அப்பா அப்படின்ட்டா, நாம் அல்லாஹ் இப்படித்தான். அப்படியானால் இதெல்லாம் அப்படின்னா எங்களுக்கு கவலையில் நீங்க போங்க. தன்னந்தனி காடு, ஒதுங்குற இடம் கிடையாது, நிழல் கிடையாது, டென்ட் கிடையாது, தண்ணி கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சபா மருவா குன்று இருக்கிற அதுக்கு பக்கத்துல இன்னைக்கு கௌபா இருக்கிற அந்த இடத்துல அல்லாஹ்வை நம்பி இருந்த அந்த பெண்மணி ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் எங்களை பாதுகாப்பா, நீங்க போங்கன்னு சொன்ன உறுதி உங்களுக்கு வேண்டும். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, ஐயுமா இம்ராத்தின் ஸல்லத் கம்ஸஹா வ ஸாமத் ஷஹ்ரஹா வ அதாத் பௌதஹா வ அஹ்ஸனத் ஃபர்ஜஹா ஃபல்ததுல் பையதன் பிஷார். உங்களுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப செய்தி சொன்னாங்க. என்ன செய்தி தெரியுமா? எந்த பெண்மணி அல்லாஹ்வை நம்பி 5 நேரம் தொழுது, கணவனுக்கு கட்டுப்பட்டு நடந்து, கற்பை பாதுகாத்து நோன்பு நோற்று வருகிறாரோ, அவருக்கு சொர்க்கலோகத்துடைய எல்லா வாசலும் திறந்து விட்டு எந்த வாசல் வேண்டுமானாலும் செல்லுங்கள் என்று சொல்லப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த சுப செய்தியை சொல்லி, இப்படி நீங்கள் இருந்தால் நிச்சயம் உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும். அந்த சொர்க்கத்துக்கு போவதற்கு நீங்கள் முயற்சி செய்யுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு வழங்க வேண்டும். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.